வணக்கம். நல்லா இருடா. உன்னோட ஆசீர்வாதம் எனக்கு எப்பவும் வேணும்னு. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நோய் நொடி இல்லாம கைகால் சுகத்தோட நீண்ட ஆயுள் நிறைய செல்லும் பெற்று. எதற்காக என்னை அழைத்தீர்கள்? நம்ம எடுத்திருக்க நாரதன் மகாமுனி. நம்ம எடுத்துக்கா வரவேற்பு கொடுத்தீங்களா? எவ்வளவு பெரிய ஆளு, சாதாரணமா அவரை பாத்திர முடியுமா? அழைத்து வாருங்க, நானும் வரவேற்பு கொடுத்து சாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். எல்லாருமே சாமி கிட்ட ஆசீர்வாதம் வைக்கிறேன். சாமியை கூப்பிடவா? சாமியா தலைவா தவ புதல்வா வருகவே, தலைவா தவ புதல்வா வருகவே, உன்னன் தாமரை தாழ்பணிக்கை வாழ்கவே, தலைவா தவ புதல்வா வருகவே, உன்னன் தாமரை தாழ்பணிக்கை வாழ்கவே, நிலையான புகழ் கொண்ட கலை செல்வமே, நிறைவான குணம் கொண்டே அருள் வெள்ளமே, நெடுங்காலமாய் வணங்காமுடி, நெடுங்காலமாய் வணங்காமுடி, இலங்கேசனை புறங்காணவே, நீலாதையாள் வேறு யார் வெல்வார் ஈரேல் உலகிலுமே, தலைவா தவ புகழ்வா வருகவே, உன்னன் தாமரை தாழ்பணிக்கை வாழ்கவே. உருவின் குரல் நீயே, அறிவில் மழை நீயே, கருணை முகில் நீயே, கந்தனின் தமிழ் நீயே, உருவின் குரல் நீயே, அறிவில் மழை நீயே, கருணை முகில் நீயே, கந்தனின் தமிழ் நீயே, அழகடல் ஏழையும் பூட்டித்து அருந்தமிழில கண்ணம் பாட்டைத்து மலையில் மமதையை அழித்து வாதாபிநாயனை முடித்து அலைகடல் ஏழையும் கூட்டித்து அருந்தமிழில கண்ணம் பாட்டைத்து மலையில் மமதையை அழித்து வாதாபிநாயனை முடித்து வானவர் புகழும் மாநில நலனும் தானமும் தபமும் ஞானமும் பயனும், வானவர் புகழும் மாநில நலனும் தானமும் தபமும் ஞானமும் பயனும், வேதமும் ஆகமும் போதமும் தீர்த்தர பிள்ளங்கம் மிகுந்த வர்றங்கள் வழங்கிடவே, தலைவா தவ புகழ்வா வருகவே, உந்தன் தாமரை தாழ்பணிவே வாழ்கவே. நல்லா இருக்கு. கலைவாணி மணி கலைஞான வடிவான கலைஞான மகரிஷியே வருக. இதுவோ கானகம், தாங்கள் எங்களது நாட்டில் இருக்கும் சமயத்தில் வந்திருப்பீர்களான சகலமும் போற்றும் விதத்தில் கோலாகலத்துடன் வரவேற்பு கொடுத்திருப்போம் சுவாமி. காடு நாடி வந்த காரணத்தினால் நாங்கள் கொடுத்த வரவேற்பினை ஏற்றுக்கொண்டு எமது நாட்டில் உள்ள அனைவரும் முடிவாழ குடிவாழ கொடிவாழ அவர்களுடன் சேர்ந்து நானும் நலமாகவும் வளமாகவும் வாழ ஆசீர்வதிக்க வேண்டும் சுவாமி வருக. எவ்வளவு அழகா பேசு. நாங்க வளர்த்த புள்ள ஆத்தா முத்துமாரி ஆத்தா, சத்தியமா சொல்றேன்டா. சொல்லுனே. அந்த கை கொடுக்கணும் எப்பயுமே. இந்த கை சொல்லுனே. உண்மையா சொல்றேன். ஆத்தாடி சூப்பர் பிகர் அண்ணே. இந்த வசனத்தை எங்க இருந்து சொல்லிட்டு வர்ற? ஒருத்தர் விட மாட்டேன் பாத்தியா? அது பிறந்த தங்கச்சியை போய் சூப்பர் பிகர்ன்றியா? இந்த தங்கச்சிட்ட மட்டுமா சொல்றேன், இங்க நிக்கிற நிறைய தங்கச்சிட்ட சொல்லியிருக்கியா? இதே பொழப்பா தெரியா நீ? ஆஹா, அதுக்கு தான் கூப்பிட்டா சுவாமி. ஒரே ஒரு வர மட்டும். என்ன வேணும் கேளுமா? அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருந்துச்சு. சரி, என்னைய மிருதங்கமா படிங்க சாமி. ஏமா அடிச்சிருவீங்க? இப்பதான் புள்ள வளர்ந்து வருது. இப்பதானே பழக முடியும். சரி, உனக்கு என்ன வேணும்? என்னை மிருதங்கமா படைங்க சாமி. கண்டே கண்டே அடிக்க சொல்ற, வாசிக்க சொல்ற. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சாமி. சரி சரி, வார்த்தை ரெண்டு வச்சே. இங்க வாயா, என்னை மிருதங்கமா படைச்சு அந்த மிருதகத்துல சாதமா என்னை படைங்க. அப்பப்ப பேந்துரும்டா சாதம் அடிக்கிற அடியில. எனக்கு தானே விவரம் தெரியாம பேசிக்கிட்டு பாரு. இந்த ஆள அந்த மிருதங்க கட்டைய சுதி சேர்க்கறதுக்காண்டி ஊட ஒரு கட்டை சொருவா. ஆமா, அதையா படைச்சிருங்க. ஆல்ரவுண்டுக்கார அடிக்கிற மாதிரி படைங்க. அப்பனா என்ன ஸ்டெப்னிக்கு வைக்க சொல்றேன். விளையாட்டு பருவங்கள் தலைவனுடைய
உங்களுடைய வரவேற்பு கேட்டு வெத்த மகிழ்ச்சி அடைந்தேன். ஒப்புடர் முகம் வளர்ந்து உபசரித்து உண்மை பேசி ஏமா அம்மா தலைவி அவர் உங்க அண்ணனா? ஆமா எங்க அண்ணன் தான். உண்மையிலே சொல்றேன், இப்பேற்பட்ட ஒரு அண்ணனை நான் பார்த்ததில்ல. தங்கச்சி போய் சூப்பர் புகழ்ன்றேன் பாரு. மனநோயாளி அப்படித்தான்